குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னா என்ன சார் அடிக்கடிக்கு சொல்கிறீங்களே, அதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது நமக்கு ட்ரேடிங்க்கான ஹெல்ப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்தியா விக்ஸ்ன்றது ஒரு ஃபியர் கேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் பயத்தில் இருக்கா இல்லை மார்க்கெட் பயம் இல்லாமல் நார்மலாக இருக்கா அப்படின்ற மாதிரி அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் அது இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது பல பேர் கேட்குறதுனால அந்த இந்தியா விக்ஸை பற்றி இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் ஏறுதா இல்லை இறங்குதா, அதை விட முக்கியம் ஒரு விஷயம் இருக்குது. மார்க்கெட் இப்போ எப்படி அது பயந்து போய் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியறதுக்கு தான் இந்தியா விக்ஸு. அதுதான் அந்த இந்தியா விக்ஸு நமக்கு ஷோ பண்ணுறது. விக்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டில் ஃபியர் அதிகம் அப்படின்னு ஒரு கருத்து காலங்காலமாக இருக்குது. விக்ஸு குறைவாக இருந்தால் மார்க்கெட் அமைதியாக இருக்குது, காமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் விக்ஸு ஹையில் இருந்தால் பை பண்ணலாமா, இல்லை விக்ஸு லோவில் இருந்தால் செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ப்ரொஃபஷ்னல்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா, விக்ஸு இந்தியா விக்ஸ் அப்படின்றது முதல்ல என்னென்னா, இந்தியா விக்ஸுன்னு சொன்னால் அது வெலாட்டைல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த மாதம் 30 நாளுக்கு மார்க்கெட் எவ்வளவு வேகமாக மூவ் ஆகலாம் அப்படின்றத மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மெஷர் பண்ணுறாங்க. அந்த மெஷர் தான் இந்த இந்தியா விக்ஸு. இதை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியமோட அடிப்படையில் இதை கணக்கீடு பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டுக்கு அன்சர்டனிட்டி அதிகம், அப்போது விக்ஸு உயரும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி கணிக்கிறாங்க. ப்ரீமியம் குறைவாக இருக்குது, ப்ரீமியம்னால் நம்ம வாங்குகிற ப்ரைஸு, ப்ரீமியம் குறைவாக இருந்தால் மார்க்கெட் காமாக இருக்குது, விக்ஸ் அங்கே குறையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால தான் விக்ஸை ஒரு ஃபியர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் விக்ஸுக்கான காரணம். ஒரு விக்ஸு ஹையாக இருக்குது, லோவில் இருக்குது. எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஒரு விக்ஸு லோ அப்படின்னு சொல்கிறது 10லேருந்து 12. ஓகேங்களா? இப்போ நார்மலாக நம்ம நிஃப்டி 50 அபோவ் 18, 17, 20 அந்த ரேஞ்சிலேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பல மாதமாக. ஏன்னா வார் நடக்குது. அதனால் அன்சர்டனிட்டி அப்படின்னு ஒவ்வொரு யூடியூபர்ஸில் சொல்கிறவங்க மெயின் ரீசன் இதுதான். இந்த இந்தியா விக்ஸை பார்த்துட்டு அதில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, 100க்கு எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது, அதை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போது 10லேருந்து 12 விக்ஸு லோவாக இருந்தால், இல்லை 12க்கு கீழே 10 வரையும் இருந்தால் மார்க்கெட் அமைதியாக இருக்குது, மார்க்கெட் காமாக இருக்குது, அந்த மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபியரும் இல்லை, மார்க்கெட்ஸ் சகஜமாக மேல் நோக்கி மெதுவாக போகும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். அந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். விக்ஸ் 10லேருந்து 12க்குள்ளே இருந்தால் மார்க்கெட் பயங்கர ஸ்லோவான மொமெண்டமாக இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்ற அந்த சான்சஸ் தான் இந்த விக்ஸு 10லேருந்து 12 இருக்கும்போது அதிகப்படியாக இருக்கும். இதனால தான் ஆப்ஷன் பையர்ஸ் இந்த மாதிரி விக்ஸு லோவாக இருக்கும்போது 10லேருந்து 12 இருக்கும்போது அந்த ப்ராஃபிட் அப்படின்றத கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ப்ரீமியம் டிகே அங்கே வேகமாக நடக்கும். நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் வேகமாக இருந்தால், விக்ஸோட அந்த வேல்யூ வேகமாக இருந்தால் தான் ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த விக்ஸு லோ அப்படின்னு சொல்லக்கூடியது 10லேருந்து 12க்குள்ளே இருக்குது. யாருக்கு சேஃபான இடம்னு கேட்டால் ஆப்ஷன் செல்லருங்களுக்கு சூப்பரான இடம். அவங்க ப்ராஃபிட்டை அள்ளி குவிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். மார்க்கெட்டோட ப்ரீமியமில் ஈஸியாக டிகே ஆகும். ப்ரீமியத்தில் டிலே ஆக ஆக ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிட்டா அது எப்படியும் 0 தான் போகுது. அப்போது அவங்களுக்கான இடம் தான் இந்த விக்ஸு லோ 10லேருந்து 12க்குள்ளே இருந்தால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இதுவே விக்ஸு 13லேருந்து 12 வரையும் இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் நார்மல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில். அதாவது ஹெல்த்தி மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொன்னால் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எய்தர் 2 பக்கமும் வெலாட்டைல் அதிகமாக இருக்கும். 13லேருந்து 18 நம்ம அதிகமாக மார்க்கெட்டை இந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விக்ஸ் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த 15லேருந்து 18, 20 இப்படி தான் இருக்கும் இந்த 2 மாதமாக. ஏன்னா இந்த ரீசன் தான் ஒரு பை பண்ணாலும் ஏறும், ஒரு செல் பண்ணாலும் புட்டை வாங்கினாலும் இறங்கும். இந்த ரேஞ்சஸ் தான் நார்மல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெல்த்தி மார்க்கெட் அப்படின்னா இந்த வெலாட்டிலிட்டியை தான் சொல்லுவாங்க.
இன்ட்ராடே ட்ரேடருக்கும் ஸ்விங் ட்ரேடருக்கும் மேனேஜபிள் பண்ணக்கூடிய மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுறானா இந்த விக்ஸு 13லேருந்து 18 இருக்கக்கூடிய இடம் தான். ஏன் ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் நான் ஐடிஎம்மில் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறேன்னு என்னுடைய யூடியூப்பில் பல பேர் சொல்கிறாங்கல்ல. ஏன்னா விக்ஸு வந்து இந்த 13லேருந்து 18க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் மண்டே ஓப்பன் பண்ணாலும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளால் ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இன்ட்ராடே வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்விங்கோட ரேஞ்சும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்விங்கோட ரேஞ்சுன்றது ஒரு 300 பாயிண்ட்டு 400 பாயிண்ட்டு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது விக்ஸு ஹையாக இருக்குது, அதாவது 20லேருந்து 25 அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா விக்ஸு 20 மேலே போனாவே மார்க்கெட்டில் ஃபியர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், போன வீக்கில் மார்க்கெட்டோட விக்ஸு வந்து 22 இருக்குது, 21 இருக்குது, 20.5 இருக்குது. இதெல்லாம் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அப்போது 20லேருந்து 25க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா மார்க்கெட் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும். எப்போ திடீர்னு ஒரு 100-200 பாயிண்ட் கீழே விழுன்னு தெரியாது, எப்போ திடீர்னு ஒரு 100-200 பாயிண்ட் டக்குன்னு மேலே போகும்னு தெரியாது. இந்த இடம் தான் நம்ம ஆப்ஷன் பையருக்கு ட்ராப்பு. ஓகேங்களா? ஒரு பெரிய பிக் கேண்டில் வரும், சடனாக ஸ்பைக் வரும், ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஹிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும், ப்ரீமியம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு டேஞ்சர். ஆப்ஷன் பையருக்கு விக்ஸு 20லேருந்து 25 இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா எய்தர் 2 பக்கமும் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணும். நீங்கள் திடீர்னு ஒரு புட் சைடில் இருப்பீங்க, அது சடனாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சரான இடம். இதில் நம்ம கரெக்டாக டைரெக்ஷனில் இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது, சரியான ப்ராஃபிட் வரும் ஆப்ஷன் பையருக்கு. சப்போஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துட்டிங்கன்னா சரியான லாஸ் வரும். ஓகேங்களா? இது ஃபியரோட உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ஸ் வந்து 20லேருந்து 25 வரையும் இருந்தால். ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி இடத்துல இப்போது ரீசெண்டாக விக்ஸ் வந்து 20க்கு மேலே இருக்குது. ஏன் ஆப்ஷன் பையர் எல்லாம் தோக்குறாங்கன்னு சொன்னால் இந்த விக்ஸால் தான். ஏன்னா சடன் இன்ட்ராடே வெலாட்டிலிட்டி வரும்போது எய்தர் 2 பக்கமும் அது பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டண்ட்லேருந்து தொப்புன்னு கீழே விழலாம், சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகலாம். இதுதான் அதிகப்படியாக நடக்கும். நீங்கள் ஒரு 3 வாரம் தொடர்ச்சியாக கேண்டில் ஸ்டிக்ஸை பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில் ரெட் கேண்டிலும் வந்திருக்கும், க்ரீன் கேண்டிலும் வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா விக்ஸ் வந்து 20லேருந்து 25 இருந்தால் இந்த மாதிரியான வயலண்ட் பிஹேவியர் தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது விக்ஸு அதோட ஆப்ஷன் ப்ரீமியம், இது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் ப்ரீமியமுக்கு விக்ஸுக்கும் என்னங்க வித்தியாசம், என்னங்க அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேட்டால், விக்ஸ் வந்து அந்த ஃபியர் இண்டெக்ஸ் உயர்ந்தால் ப்ரீமியம் கண்டிப்பாக ஹை லெவலில் இருக்கும். விக்ஸு குறைஞ்சி இருந்தால் ப்ரீமியம் வந்து கொலாப்ஸ் ஆகி நார்மல் ரேஞ்சில் இருக்கும். இதை தான் விக்ஸு எக்ஸ்பேன்ஷன், விக்ஸு க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எல்லோரும் ஏங்க மார்க்கெட்டு ஏறுது ஆனால் என்னோடய ப்ரீமியம் லாஸ் ஆகுதுன்னா விக்ஸ் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த ரீசன் இந்த ஒரு இடத்துல தான். இந்த விக்ஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி, இப்போது எலெக்ஷன் வருது, பட்ஜெட் வருது, ஆர்பிஐ பாலிசி நியூஸ் வருது, யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வருது, இப்படி பெரிய பெரிய ஈவெண்ட் வரும்போது இந்த ஃபியர் அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் இன்ஃப்ளேட் ஆகும். இதுதான் விக்ஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபியர் இண்டெக்ஸை எதை பேஸ் பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய ஈவெண்ட்டுகளுக்கு முன்னாடி ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த விக்ஸோட இம்பார்ட்டண்ட்டை நம்ம ரெகுலராக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு எக்ஸ்பைரி முடியுது, எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்த நாள் நிஃப்டி 50யோ சென்செக்ஸோ அடுத்த நாள் அது ட்ரேட் ஆகும்போது அதோட ப்ரீமியம்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ரீசனால தான். ஓகேங்களா? இதுதான் விக்ஸோட எக்ஸ்பேன்ஷன். விக்ஸு க்ரஷ் அப்படின்னு சொல்கிறது, அந்த ஈவெண்ட்டே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் முடிஞ்சு மோடி செலக்ட் ஆகிட்டார்ல, அப்போ அவர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது விக்ஸு ஹை பீக்கில் இருக்கும். ரிசல்ட் வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். அப்போ மார்க்கெட் கிளாரிட்டிக்கு வந்துடும். அப்போ ப்ரீமியம் என்ன ஆகும்னா சடனாக க்ராஷ் ஆகும்.
இதுதான் விக்ஸ் கிராஷ் அப்படின்னு சொல்கிறது. இதில் ஆப்ஷன் பையர் பல தடவை லாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டைரக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் மார்க்கெட் வேகமாக இல்லைன்னா அந்த இடத்துலையே அதை அரைச்சிக்கிட்டே இருந்தால் டைம் டிகே தீட்டா எஃபெக்டில் நமக்கு லாஸஸ் வரும். ஓகேங்களா? இந்த விக்ஸு இந்த கிராஷ் ஆகும்போது அதிகப்படியாக யாரை அடி வாங்குவானா ஆப்ஷன் பையர் தான் அடி வாங்குவாங்க. ஏன் நம்ம ஆப்ஷன் பையர் ரெகுலராக தோக்குறோன்னா இந்த விக்ஸும் அதில் பெரிய டைம் டிகேல ஒரு முக்கியமான பகுதி. ஓகேங்களா? உங்களுக்கு வேகமாக கேண்டில் ஸ்டிக்ஸ் போகலன்னா அங்கேயும் லாஸ் வரும். ஒரே இடத்துல இருந்தாலும் அங்கேயும் லாஸ் வரும். சைட்வேல போனாலும் அங்கேயும் லாஸ் வரும். மொமெண்டம் அதிகப்படியாக 100, 150, 70, 60 அந்த மாதிரி மொமெண்டம் கேண்டில் ஸ்டிக்ஸ் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி எத்தனை வாட்டி நமக்கு வருது? அதிகப்படியாக வர்றதில்லை. இதனால தான் இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்னு பண்ணக்கூடிய இந்த ட்ரேடிங் போர்ட்டல் டிசைனே இப்படி தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்தாவே லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் டிசைனிங் ஒர்க்கே அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் மார்க்கெட் கேண்டில் இந்த இடத்துலேருந்து அது வேகமாக போகும், அங்கேருந்து இறங்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 10% பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுங்க. அதுலேயும் அவங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அந்த ஆப்ஷன் செயின் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓஏ பார்ப்பாங்க, வால்யூம் எப்படி மாறுதுன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டா அந்த 10% கண்டுபிடிப்பாங்க. நம்ம பிகினர்ஸ் பிளைண்டாக உள்ளே வரோம். நம்ம இதெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. எங்கே பார்க்கணுன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் லாஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா இந்த ஒரு ரீசனால தான் நமக்கு இந்த லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம நினைக்கிறதுக்குள்ளே 5-6 லட்சம் போயிடும். ஓகேங்களா? இதனால தான் மார்க்கெட் டிசைனே இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதை பற்றி நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் இதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? விக்ஸ் வந்து கிராஷ் ஆச்சுன்னா ப்ரீமியம் ஏறாது அப்படின்ற மாதிரி. விக்ஸு ஹை லெவலில் இருந்தால் அது வந்து எய்தர் 2 பக்கமும் ஸ்டாப் லாஸை அன் பண்ணும். விக்ஸு வந்து 10லேருந்து 12க்குள்ளே இருந்தால் மார்க்கெட் மெதுவாக மேலே போகும், இருந்தாலும் ப்ரீமியம் வந்து அங்கே மெல்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை, அந்த மாதிரி டிசைனே இல்லை. ஏன் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிசைனிங் வந்து ஆப்ஷன் பையருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அவங்க தோக்கிற ஒரே இடம் எங்கன்னா அவங்களுக்கு காமா எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது மார்க்கெட் கேண்டில் சடார்னு ஒரு 200-300 பாயிண்ட் ஏறிடுது அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லேயோ. அப்போ அவங்க பெரிய லெவலில் மாட்டிப்பாங்க. அவங்க நினச்சாலும் அந்த லாஸை நிராகரிக்க முடியாது. பெரிய லெவல் லாஸஸ் வரும். ஆனால் அந்த மாதிரி என்றைக்கோ 20 நாளில் ஒரு நாள் வரும், 2 நாள் வரும். மற்ற 18 நாளும் அவங்க ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்க. அதில் நல்ல நுணுக்கங்களை தெரிஞ்சவங்க, ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க இடுக்கலெல்லாம் போயிட்டு ஹெட்ஜிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஃபாரினர்ஸ் பண்ண மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணிவிட்டு எஃப்என்டோவில் செல் பண்ணிக்கிட்டு டெரிவேட்டில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்பவுமே ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிசைனிங் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதையும் மீறி ஆப்ஷன் பையர் நம்ம எல்லாம் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஒரு ரீசனால தான் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வரும்போதே கேப்சர் பண்ணுங்கள் ஆப்ஷன் பையர் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். நான் ஒவ்வொன்றும் சொல்கிறதும் அதோட பின்புலத்தை எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 6-7 பாயிண்ட்டு வந்தால் அது 30-40 பாயிண்ட்டு போகுது, எனக்கு தெரியுது. நான் வாங்குகிற கால் வந்து 30-40 பாயிண்ட் போகும்போது நான் ஏன் அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளேயே வரேன்னா இந்த மாதிரி ரீசன் தான். நான் இப்போது வெயிட் பண்ணுறேன், போட்ட உடனே எனக்கு ட்ரிகர் ஆகுது, 30 பாயிண்ட்டு போயிடுச்சு, மறுபடியும் அது இறங்குது, நான் 9 பாயிண்டில் வந்துடுறேன். நான் செல் பண்ணதுக்கப்புறம் அது 30லேருந்து போயிட்டு மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே போயிடுச்சுன்னா அங்கே நான் வெயிட் பண்ண அந்த ப்ராசஸே வேஸ்ட்டு. நான் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்காக தான் உக்காண்ட்ருக்கேன், லாபம் கிடைக்காதான்ட்டு. அப்போ அந்த இடத்துல நான் அதை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். வேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் நான் என்னோடய காசையும் இழக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் நான் வேகமாக போயிட்டு வேகமாக வெளியே வரேன். இதை நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் புரிஞ்சிக்கணும். நமக்கு கிடைக்குதா ப்ராஃபிட்டு? மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு டிசைன் ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப கம்மி. அதை மீறி நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். அப்படின்றது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நானும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? விக்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம்
அதாவது விக்ஸு வெரி லோவாக இருந்தால் அங்கே வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்க்கெட் சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் இதை மட்டும் நம்ம ரிமெம்பர் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த விக்ஸு லோ விக்ஸாக இருந்தால் பிக் மூவ் அப்படின்றது ஒன்று வரவே வராது. ஓகேங்களா? பிரேக் அவுட் அதாவது ரொம்ப க்ளோஸாக பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தால் அந்த இடத்துல வேணும்னா பிரேக் அவுட் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல லாங் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக ட்ரை பண்ணுவாங்க விக்ஸு லோவாக இருந்தால். ஏன்னா அது அந்த பிரேக் அவுட் ஸ்டேஜில் மட்டும்தான் இதை ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த சினாரியோ எப்படி இருக்குன்னா, விக்ஸு சடன்லி ஹையாக இருக்கும். இந்த விக்ஸு அப்படின்றது சடனாக ஸ்பைக் ஆச்சுன்னா பேனிக் கண்டிப்பாக அங்கே வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்போது இது வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும், குவான்டிட்டியை குறைக்க சொல்லும், ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லும். ஓகேங்களா? விக்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அந்த இடத்துல ஓவர் குவான்டிட்டி வாங்கினா பெரிய லாஸஸ் வரும். அப்போது விக்ஸ் அதிகமாக இருந்தாவே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிடணும். பெரிய லெவல் குவான்டிட்டி எடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் டிமேட்டில் இருக்க அக்கௌண்ட்டு மணி டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை ப்ரீமியம் அவங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அவங்க அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்லிங் சைடில் தான் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவாங்க. அடுத்த சினாரியோ வந்து ஈவெண்ட் ட்ரேடிங். அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பிளைண்ட்லி ஆப்ஷனை வாங்கிறது ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா விக்ஸு கண்டிப்பாக க்ரஷ் ஆகும், ப்ரீமியம் கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும். அதனால தான் டைரெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் வர்றது இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா அங்கே விக்ஸு கிராஷ் ஆகுது. டைமும் வெலாட்டிலிட்டியும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரொஃபஷ்னல்ஸ் எப்படி இந்த விக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் விக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, பொசிஷன் சைஸனுக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணுறதுக்கு, ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் வந்து இந்த விக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. விக்ஸு ஹையின்னா ஸ்ப்ரெட்டட் பண்ணுவாங்க, ஹெட்ஜ் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. விக்ஸு லோனா டைரக்ட் பையிங் பண்ணுவாங்க, பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அதாவது அவங்க வந்து மார்க்கெட் டைரெக்ஷனை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் எமோஷன்ஸையும் சேர்த்து தான் பார்த்து ட்ரேட் பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னல்ஸ். நம்மளும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அதிகப்படியாக பிக்னஸ் செய்ய மிஸ்டேக் என்னென்னா, விக்ஸை பார்க்குறதே கிடையாது. விக்ஸ்னா என்னதுன்னு இப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, விக்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. இது தெரியாமே அவங்க உள்ளே போய் ட்ரேட் பண்ணால் எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? ப்ரீமியம் ஏன் இப்போ ஒரு ப்ரீமியம் 100 ரூபாயில் இருக்குது, அது ஏன் 120 போகுது, ஏன் 110 போகுது அப்படின்னே தெரியாது. விக்ஸு கிராஷ் அப்படின்னு புரியாமல் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஹை விக்ஸில் போய் ஓவர் லிவரேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெஜாரிட்டியாக இந்த ஆப்ஷன் பையிங்கில் பிக்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான ரீசன். இந்தியா விக்ஸ் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் கிடையாது, அது மார்க்கெட் எமோஷன்ஸ் காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அந்த டூல் எதை காட்டுது? ஃபியர் அதிகமாக இருக்கா மார்க்கெட்டில் காட்டும், இல்லை மார்க்கெட் அமைதியாக இருக்கா அதை காட்டும், ஒரு பெரிய மூவ் வருமா அப்படின்னா அதை காட்டும். ஓகேங்களா? இதை தான் இந்த விக்ஸு முன்னாடியே நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்றத ப்ரொஃபஷ்னல்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைம்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த விக்ஸோட நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் கரெக்டான இடத்துல இந்த மணியை மட்டும் எடுங்க. சார்ட்டை மட்டும் பார்த்தா அதுவும் ஒரு ஹெல்பிங் டூல்ஸ் தான். பட் சார்ட்டை விட அதிகமாக விக்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழியே இல்லை. நம்ம தீ உள்ள குதிச்சிட்டோம் அப்படி சொன்னால் தப்பாக இருக்குது. நம்ம கடலில் குதிச்சிட்டோம், நீந்த தான் போகிறோம், நமக்கு நீச்சல் தெரியும், எவ்வளோ நேரம் நீந்துவோம் அப்படின்றது தான் அங்கே கணக்கு. நான் சொல்கிறேன், குதித்த உடனேயும் நமக்கான தேடல் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கப்பலில் ஏறிடணும். இல்லை நான் கடலோட ஆழத்தையே பார்க்கணுன்னா நீங்கள் அழிஞ்சிருவீங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.